இதுக்கு எதிரான பாவம் பிழையான உதாரணமாக இருந்து சக வேலைக்காரரை கெடுத்தல். பிழையான உதாரணமாக இருந்து சக வேலைக்காரரை கெடுத்தல். மத்தேயு 24:49. கெட்ட ஆலோசனை கொடுத்து சக ஊழியர்களை தீமை செய்ய தூண்டுதல். கெட்ட ஆலோசனை கொடுத்து சக ஊழியரை இதெல்லாம் இந்த பாவங்களினுடைய ஒவ்வொரு உதாரணங்களை நான் சொல்லுறேன். கெட்ட ஆலோசனை கொடுத்து சக ஊழியரை தீமை செய்ய இழுத்தல். ஆதியாகமம் 37:18. மார்க்கு 12:7. அதுக்கான கோட்டேஷன் தான். மார்க்கு 12:7. சக ஊழியர்களோடு சண்டை பிடித்து அவர்களுக்கு அடித்தல். சக ஊழியர்களோடு சண்டை பிடித்து அவர்களுக்கு அடித்தல். மத்தேயு 24:49. கீழ்ப்படிதல் அடங்குதலிலிருந்து கலகம் செய்ய ஊக்கப்படுத்தல். கீழ்ப்படிதல் அடங்குதலில் இருந்து கலகம் செய்ய ஊக்கப்படுத்தல். சங்கீதம் 2:3. சங்கீதம் 2:3. அதோட 2 சாமுவேல் 20:1. 2 சாமுவேல் 20:1. அவன் நீங்கள் கவனிச்சீங்கன்னு சொன்ன இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையில அதே 24ஆம் அதிகாரத்தில் மத்தேயு அந்த பொல்லாத ஊழியக்காரன் தன் உடன் வேலைக்காரரை அவன் என்ன சொல்றான், என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டு பஸ் வர கொஞ்சம் நேரம் எடுக்கும் அல்ல. அன்றைக்கு அவர் வெளியில போயிட்டார், ஓகே, அல்லது அப்பா அம்மா வெளியில போயிட்டா, அல்லது அப்பா வெளியில போயிட்டா வேற கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுல அப்படி உள்ளத்துல சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோட புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டார். அப்ப இந்த வெறியராரு அங்க இருக்கிற கம்பெனியில இருக்க மற்ற வரிக்குட்டிகள். அப்ப அவங்களோட சேர்ந்து இவர் அந்த வரிக்குட்டிகள் சொல்றதையும் கேட்டு யார் அவளுக்கு எதிராக இருந்தாங்க அவங்களுக்கு அடிச்சு கொண்டு இந்த வரிக்குட்டிகளோட சேர்ந்து குடிச்சு கொண்டு எல்லாம் பாட்டியும் வச்சு கொண்டு இருக்கிறார். இவர் வேலைக்காரன் தான். அதுல இல் எக்ஸாம்பிள் டு கரப்ட் அதர் ஒர்க்கர்ஸ். இன்னும் பொறுப்பான ஒரு இடத்துல வச்சிருந்தா நீ அவங்களுக்கு நல்ல உதாரணமாக இருக்கிறதா கெட்ட உதாரணமாக நீ மாறி கடைசியில நீ வேலைய வெறிச்சு குடிச்சு அல்லது வேலை நேரங்களில் வெறிச்சு குடிச்சு அல்லது வேலை நேரங்களில் மற்றையாக்களுக்கு சோம்பல் தன்மையான வேலைகளாக காட்டி அல்லது சும்மா நேரம் கடத்துறதுக்கு மாறி ஏதோ ஒரு வேலையில ஈடுபட்டுற மாதிரி சீரியஸா இருந்து கொண்டு நீயே நடிச்சு என்றார். உனக்குள்ள இருக்கிறதெல்லாம் எவ்வளவு நடிக்கும், கடைசியா உனக்கே நடிக்குங்க மாய்மால. அதுல இந்த இல் எக்ஸாம்பிள் வேண்டாம், அது பாவம்.
அது கடைசியில எஜமானுக்கு வருமானம், லாபம், ஆறுதல் எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு போகும். உண்மை இல்லை. அல்லது நாம அதுல சொன்ன மாதிரி, ரெண்டாவது சொன்ன மாதிரி இல் கவுன்சில், அதாவது நாம கெடுதலான ஆலோசனை சொல்லி தூண்டி விடுறது மற்றியாக்களையும் அதை செய்யறதுக்கு. ஜோசப் வாரான், தூரத்துல வாரான்னு பார்த்தோம்னா அங்க இருந்த மிச்சம் 11 கொஞ்சம் மிச்சம் இருந்தவங்களை பார்த்து அந்த வாரான், அந்த கனவுக்காரன் வாரான், அந்த சொப்பனக்காரன் வாரான்டா, அவனை கொண்டு போடுவோம்டாப்பா, எழுப்புங்களா, வாங்கடாப்பா என்று சொன்ன கொல்ல போறீங்களா? ஓ கொல்லும், இவன் பெரிய இவன் நமக்கு கிடைச்சல். கடைசியில எல்லாம் சேர்ந்து அவனை கொல்லுறதுக்கு குழியில தூக்கி போடுது. அங்க இருக்கிற 1-2 தான் கிளப்பினார். ஆனா மற்ற எல்லாத்துக்கும் அது அந்த கெட்ட ஆலோசனை கொடுத்து ஆக்களை தூண்டி எழுப்பி விட்டு இருக்கிறாங்க. அதுல சக ஊழியக்காரன் ஒருதனை கொல்லுறதுக்கு அல்லது அவனை இல்லாமல் ஆக்குறதுக்கு இங்க மற்ற ஆக்களோட சேர்ந்து இழுத்து கெட்ட ஆலோசனை கொடுத்து, ஏன்னா இவன் தான் நம்மளை பற்றி பொசுக்கு எழுத சொல்றான். இவன் தான் கோல் மூட்டி கொடுக்கிறான். ஐயோ இதுதான் இங்க இருக்கிற பெரிய பிளாக் ஷீப், இவனை இல்லாமல் ஆக்கிவிட்டா பஸ் நம்மளுடைய அப்படி ஒன்றும் கண்டுபிடிக்கல. அவன் சொல்லிக் கொடுக்கிறது நல்ல விஷயம்னா நீ ஏன் பயப்படணும்? அவன் சொல்லிக் கொடுக்கிறது சரியா நீ ஏன் புல செய்கிற? அதனால ஜோசப் சொல்லுறது பிழை என்று சொன்ன தகப்பனே அதை கண்டிச்சிருப்பான். ஜோசப் சொன்னது இவங்களோட குழப்படின்னு இவங்களோட தீமையான நடவடிக்கை, துன்மார்க்க நடவடிக்கை. அதுல துன்மார்க்க நடவடிக்கையே சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட சொல்லாம வேற என்ன இதை மறைக்கலுமோ? நாங்கள் அண்ணா குழப்படி செய்யறான், அண்ணா பிரச்சனையா செய்யறான்ன்றதை தம்பியும் சேர்ந்து மறைக்கலுமோ பெற்றாருக்கு? இல்ல, அந்த கெட்ட ரகசியம் காக்கப்படுது. அல்ல, பாவத்தை மறைக்கிறா, வாழ மாட்ட, சாவ. பாவங்களை கெட்ட ரகசியங்களை மறைச்சியல் அல்ல. சீரியஸா அடிபட்டு இருக்குது, கால் வீங்கி இருக்குது, ஆனா அப்பாவுக்கும் அம்மாக்குமே சொல்லு, அண்ணாக்கு தெரியும். எல்லாம் சேர்ந்து மறைக்கிறது அல்ல. அது ஜோசப்போட ஆவியே இல்லை. பிள்ளையா நடந்திருக்கு, பிள்ளையா இருக்கிறோம். ஐயோ இது கவனமா விளையாட சொன்னது நாம இப்ப சொன்னாதான் சரி. பிறகு ஒருக்கா சந்தர்ப்பம் வரைக்குள்ள 7ஆம் கட்டத்தில் வெளியில வரைக்குள்ள என்ன செய்யறது? அப்ப வேண்டுறது. அப்ப நான் ஐயோ தோசம் வாகிட்டேன்னு கேறது சாத்தி போட்டுதான் பிறகு மருந்தோ என்ன அதான் பிள்ளை வளர்ப்பு. ஏண்டா மறைக்க வலிக்கிட்டா இப்படிய மறைக்க வலிக்கிட்டாங்க, நாம நினைக்காத விதமெல்லாம் மறைக்க வலிக்கிறாங்க. அதனால முதல்ல அதை சின்னதுலே கிளியர் பண்ணிடணும். இந்த மறைக்கிற சேட்டை அப்பா அம்மாக்கு இருக்கல இந்த வீட்டுல. அதுதான் விவேகமான வேலைக்காரர், உண்மையும் விவேகமான வேலைக்காரர் யாரு? தகப்பன் தாய். அவங்க விவேகம் இல்ல உண்மையும் இல்லையா கடவுள் அவங்கள பிள்ளைய தனக்கு வளர்த்துதான் தகப்பன் தாய வேலைக்காரரா வச்சிருக்கிறேன். அதுகள் இதுகளெல்லாம் கவனிக்காம தங்கட வேலையில தெரிஞ்சு கொண்டிருந்தா கடைசியில புள்ள மரமறை என்று மறைச்சு அது 20 வயசு வந்த பிறகுதான் அது சொல்லு நான் ஒருத்திய லவ் பண்றேன். அதுக்கு பிறகு நீ சொல்லுவா என்ன செய்யறோம் அவன் லவ் பண்ணிட்டான், ஐயோ உங்களுக்கே தெரியாம லவ். அப்ப நீ என்ன புள்ள? அப்ப நீ உண்மையும் விவேகம் இல்லாத தாய், உண்மையும் விவேகம் இல்லாத தகப்பன். கர்த்தர் எங்க பங்கு நியமிப்பார் பைபிள்ல வாசிச்சுப்பார். உனக்கல்ல ஏன்னா பெற்றாரும் அவற்ற வேலைக்காரர்கள். நீ அதுக்கப்புறம் ஐயோ நான் என்ன செய்யறேன் கைவிரிச்சு பேர் கர்த்தர் உன்னை எப்படி நார் அடிக்கிறார். அதனால இல் கவுன்சில் பிள்ளையான கெட்ட ஆலோசனை கொடுத்து மறைச்சு விஷயங்களை கொண்டு போறதுக்கு நாங்கள் விட இயலாது. அது அப்படி நாம ஆபீஸ்லயும் செய்ய இயலாது. அப்படி நாம சில நாம கடலுக்கு போறோம், தொழில நம்மளோட மீன் பிடிக்க வர எஜமானோட வேற 2 பேரும் தொழிலுக்கு வராங்க. இப்ப அவங்களோட கதைகள் அந்த ஆளுட தொழிலுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியும் விஷயங்கள் போகுதுண்டா நாமளும் அதை மறைச்சு வச்சு கொண்டிருக்கிறார். அத தேவையான நேரத்தில் இல்ல இது எப்படி நாம செய்யலாது இப்படி இருந்தால் நாம அதை அந்த யாருக்கே சொல்லணும். இது நமக்கு அவசியம் இல்லை. வந்த வேலை இது என்னத்துக்கு உடன்பட்டு வந்து அதை செய்ய. ஐயோ இவன் மற்றவனோட போனா அவன் 3 மடங்கு சம்பளம், இவன் சட்டியான ஆளடாப்பா. ஐயோ இவன் அண்ணா நீ ஓமண்டு தானே வந்த, நீ பிரயணத்துக்கு வந்த, நீ உனக்கு அதுக்கு முறையும் கூப்பிடாம தான் இங்க வந்த வந்து விட்ட பிறகு புலம்பிக் கொண்டு வராது. அவன் வராமல் இருக்க வேண்டிய
நாம கதைச்சு அவங்களுக்கு தெரியணும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஐயோ அவன் அப்ப அவன் அப்ப தண்ட பொசுக்கு ஏற்ற மாதிரி தான் நிக்கிறான். இல்ல பொசுக்கு ஏற்ற மாதிரி நிக்கிற பொஸோட என்ன அக்ரி பண்ணுனியோ அதைத்தான் நான் சொன்னேன். மற்றபடி பொஸுக்கு அவர் செய்கிற பொருளாசைக்கு சப்போர்ட் பண்ண இல்லைன்னா நியாயமா பல விஷயங்கள் இருக்குது. அல்ல ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை என்று சொல்லி அங்க பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது, சமூக நடைமுறை. அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட சம்பளத்தை விட என்னட்ட டபுளா வேலை வேண்டி போட்டு அதே சம்பளத்தை தான் நீ தாரியண்டா உண்மையில அவன் சரியான பொருளாசக்காரன். நிஜமா அந்த பொருளாசக்காரன்கிட்ட நீ என்னத்துக்கு வேலைக்கு சேர்ந்த? நீ அதேபடி நீ செய்யறேன்டா அவன் டபுள் வேலை வரணும், ட்ரிபிள் வேலை வரணும், சட்டமராம செய். நீ ஆனா ஒரு வார்டு இழுக்கிறதுக்கு தான் நான் பாரன், 2 வார்டு இழுக்கிறதுக்கு வரையில நீ போனியண்டா சொல்லலாம். ஆனா ஒரு வார்டுக்கு 2 வார்டுக்கு இழுக்கிறதுக்கு சம்பளம் தருவான், டபுள் சம்பளம். இல்ல நீ அதை ஒண்ணு கதைக்கிற, நீ போனது ஏதோ ஒன்று அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட்டுக்கு உண்மையா இருந்துருவா. வந்தவன் கூட இருக்கிற வேலைக்காரன் என்ன கதைக்கிறான், என்ன கட்ட ஆலோசனைகள் அங்க போய்கொண்டிருக்கிறது நமக்கு அவசியம் இல்ல. அவருக்கு சம்பளம் வாங்கியும் நமக்கு பின்னால வந்தவன் அவனுக்கு கூட கொடுக்குறான்டா. அப்ப அவன் இப்பதான் புதுசா வந்தவன், அவனுக்கு இது நல்ல ஆலோசனையா நீ கொடுக்குற? பின்னுக்கு வந்தவனுக்கு கூட சம்பளம் கொடுக்கிறதா குறை சம்பளம் கொடுக்கிறான்னு எஜமான் பாக்குற முறையில. எஜமான் தாராளவாதியா இருக்கிறதால நீ வெண்கண்ணனா இருக்கீலுமோ அவன் கொடுத்ததான் ஃப்ரெண்ட். எந்த காசை எந்த இஷ்டப்படி எனக்கு அனுமதி, எவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும் நீ என்னத்துக்கு அக்ரி பண்ணி வந்தியா அதோட போல அவனுக்கு கூட கொடுப்பேன், இதை விட டபுளா கொடுப்போம்னா என்ன அதை பற்றிக்காத. இப்படி இந்த கதைகளை தான் நாம சொல்றோம் இல் கவுன்சில், கெட்ட ஆலோசனைகளை விதைக்கிறது சக ஊழியர்கள்ல. ஏற்கனவே அது பேதலிச்சு போய் கிடக்குது, விசர் பிடிச்சு மேனா இவங்கள் செய்கிற இதுல கஷ்டப்பட்டு நாமளும் வேலை செய்யறோம். அப்படி இப்படி ஒன்று ரெண்டு தூண்டினா அது சங்கம் அமைச்சு சங்க தயாரிப்ப இன்றைக்கு நாங்கள் வேலை ஸ்ட்ரைக். இந்த சங்கமே இதுக்குத்தான். இந்த சங்கம் அதான் இந்த ஆசிரியர் சங்கம், இந்த வைத்தியர் சங்கம், சாதி சங்கம் சேரக்கூடாது. அது வேதத்துக்கு முரணான கட்டி ஆக்களுடைய சகவாசம். நீ என்னது அக்ரி பண்ணி அதை அவரை போ. அவர் என்ன சங்கம் என்ன எஜமானுக்கு ஆப்பு வைக்க போறீங்களோ? வைத்தியர் சங்கம் என்னத்துக்கு? எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளோ. என்னத்துக்கு நீ ஒத்து வந்தியோ அதை மட்டுங்கள், இல்லாட்டி விட்டுட்டு போ பேசாம. நீ தானே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறேன். கிறிஸ்து அப்படியா சங்கம் வச்சு ஆக்களை எஜமான்களுக்கு எதிராக எழும்பிக் கொண்டிருந்த, அல்லது தோட்டக்காரன் வேலை கதைகள் கதை கேட்கல, அல்லது வயல்ல வேலை செய்துட்டு வந்தவன் கதை கேட்கல, அந்த ஓமைகள் சொல்லிக்கல. நமக்கே சிலவர்கள் இன்னொரு அவர் மனிதாபிமானம் இல்லாம கதைக்கிறார் என்ற மாதிரி இருக்குது. அவன் கலைச்சு போய் அவன் எல்லா வேலையும் செய்து போட்டு காலம் 6 மணிக்கு போனவன் இறங்கினவன் காலம் ஏதோ கடையில இமிதும் திண்டு போட்டு புறா மத்தியானம் எல்லாம் முட்டிச்சு ஒரு 2 மணி 2:30 அந்த வெயிலுக்குள்ள கலைச்சு போய் விழுந்து வரைக்க ஐயா சரிடா அந்த சாப்பாடு ஆயத்தப்படுத்தி நான் சாப்பிட போறேன்னு கேட்கல. இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட மென்னச்சாட்சி இல்லாம இருக்காம எவ்வளவு கலைச்சுன்னு ஒரு தாரத்தை கூட செய்ய சொல்றான் இல்லையா? அவன் யோசிப்ப நாம யோசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார் அது சரி, அவன் சொல்றது எஜமான் சொல்றது சரி. சாப்பாடு போட்டு கொடுத்து சேவகம் பண்ணி போட்டு பிறகு நீ சாப்பிடு. இது மனிதாபிமானம் இல்ல, வேலையால் எஜமான் உறார். இப்படிதான் விஷயம் நடக்கும் அல்ல. கிறிஸ்து சரியான இந்த மாதிரியான எஜமான். அவர் 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 தாராளமா தாரன்னு நினைச்சு போட்டு அவரோட விளையாடிடக்கூடாது. நாம அவர் இதை விட கடினமான ஆள். நமக்கு விளங்காது நாம நினைச்சு கொண்டிருக்கிற இந்த உலக ஸ்டாண்டர்ட்ல ஐநா ஸ்டாண்டர்ட்ல அவர் ஒர்க் பண்றது, அல்லது யூனிசெஃப் யுஎன்ஹெச்ஆர் அல்லது இந்த வேலைவாய் கொள்வர் அவரோட உலக ஸ்டாண்டர்ட்ல ஆண்டவர் நமக்கு படிதாரதும் வேலை செய்கிறதும் அவற்றை எழுதப்பட்ட வார்த்தையோட ஸ்டாண்டர்ட்ல நம்மளோட அவர் டீல் பண்ணுவார். அதனால கிறிஸ்தவர்களுடைய விசேஷித்த அந்த கடமை கிறிஸ்துவுக்கு நாம வேலை செய்யறோம் மட்டும் கண்ணை வச்சு வேலை செய். இந்த சங்கம் அமைக்கிறது இதென்ற பேங்க் சங்கம், வங்கியாளர்கள் சங்கம், வங்கியாளர்களையும் போற அது ஸ்டாஃப்ஸுக்கு ஒரு சங்கம், எக்ஸிகியூட்டிவ்ஸுக்கு ஒரு சங்கம், அப்புறம் மேனேஜர்ஸுக்கு ஒரு சங்கம். இந்த சங்க காசும் சங்க கதை இங்க இருக்கிறது. சங்கத்தில் நான் இல்லையே சொல்லிடுவோம். சங்க காசும் இல்லை, நான் இருக்க மாட்டேன், நான் காசு தருவேன். உமக்கு ஒரு பிரச்சனை யாரு வந்து அவர் இருக்கிறார் கதைக்கிறது, அவர் பார்த்துக்கொள்ளார் என்ன பிரச்சனை என்று விளங்குவோம். நாங்கள் யாரை நம்பி யாரு
இந்த சேவகத்தை செய்கிறோம். நாங்கள் கத்தராலே பலனை பெறுவோம் தான் சேவகம் பண்றோமே தவிர இந்த நாசில சுவாசம் இருக்கிற எஜமான் எனக்கு தருவான் என்று நான் வேலைக்கு செய்யறேன் இல்ல, செய்யறதும் இல்லை. ஆமென். அதனால இது வழியா விளங்கி கொள்ள வேணும். இந்த அப்படி மற்ற ஆட்களோட சேவைகளும் வரும். இந்த 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 அதுவும் எங்களை சுத்தி எல்லாமே அவிசுவாசிகள். அதனால இந்த சத்தியங்கள் எல்லாம் தெரியாது அல்லது மாற்றுவில சொன்ன மாதிரி ஒரு எஜமான் அவன் திராட்சை ஆலை நிறுவி எல்லாம் கட்டி கொடுத்து போட்டு தோட்டக்காரர் வேலைக்காரருக்கு கொடுத்துட்டு போனா அடே ஏற்ற காலத்துல பழத்தங்களை கனியை அறுவடை வேணும் அனுப்பினா பிடிச்சி அடிக்கிறான், தூக்கி காயப்படுத்துறான். இல்ல கடைசியில தன்னை மகனுக்கு அனுப்பினா பயப்படுவாங்கன்னு நினைச்சு அனுப்பினா அவங்க கதைச்சு எல்லாம் சேர்ந்து கதைச்ச கதை இந்த வாரம் இவன் தான் சுதந்திரவாளி. கட்ட ஆலோசனை அங்க இவனை நாம முடிச்சு விட்டோம்னா விஷயம் முடிஞ்சது. அவருக்கு ஒரு இது வழியும் இல்லை. இனி யாரு செய்யணும்? நமக்கு தான் எல்லாமே. இப்ப அதனால அவங்க கொண்டாங்க. அந்த தோட்டக்காரர் அந்த சக ஊழியர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த ஊழியர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த கெட்ட ஆலோசனைக்கு உடன்பட்டு உரிமையாளனை கொண்டாங்க. உரிமையாளர் தகப்பன் கட்டி கொடுத்தவர் என்ன அந்த துன்மாக்கிற வெட்டுவார் வந்தாங்க. அறுப்பான். அதனால இந்த ஆபீஸுகள்ல ஸ்கூலுகள்ல இந்த கெட்ட ஆலோசனை இருந்து டீச்சர்ஸுக்கு எதிராக கிளப்புறது, பிரின்சிபலுக்கு எதிராக கிளப்புறது, டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கு எதிராக கிளப்புறது ஆலோசனைகள் எல்லாம் தூர விலகிடோட நாம அந்த கெத்தர் அறுப்பார் நம்மளை. அதுவும் கிறிஸ்தவ ஒன்று நாம அப்படி செய்ய வழி கேட்டார். நாமல் சொல்ல வேண்டியது நீங்கள் உங்களோட பிரச்சனையை உங்களுக்கு என்ன நீங்கள் ஒத்து வந்தீங்களோ அதை போய் கதைச்சு கொள்ளுங்க. இதுக்கு மிஞ்சி அடுத்தது என்ன இருக்கோ அது அந்த ஆட்களுக்கு தெரிஞ்சுக்கும். அது ஆட்களை சேர்த்துருக்கா போய் கதைக்கிறது அப்படி இல்லை. எனக்கு பயமா கிடக்கு அப்படின்னா வேலையை விட்டு நீ போங்க. அப்புறம் என்னதுக்கு நீங்க இருக்கு? வேலைக்கு வந்தா எல்லா தில்லும் இருக்கும். உனக்கு தான உரிமைண்டா உரிமையை பற்றி கதை. அது உனக்கு தனியா கதைக்கல, கொஞ்சம் பேரை சேர்த்து கதைக்கிறது. அதுக்கெல்லாம் நான் உங்களோட நன்மை உங்களோட விஷயம் நான் போய் சொல்லுறேன் தனியா. நீ என்னோட எல்லாம் பெற தேவையில்லை. பிறகு அவனை பிறகு ஏதோ அவனுக்கு வாயிலையான்னு என்ன கேட்டுடுவேன். அதனால நான் எல்லாம் வந்து நீர் இல்லாத இடத்துல நான் கேட்பேன். ஆனா இப்படி சொன்னான் சார் அவர் என்ன பயம் என்ற அதை உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறேன். இனி நீங்க அவரை கூப்பிட்டு என்னன்னு விசாரிச்சு கொள்ளுங்க. தட்ஸ் இட். இனி அதுக்கு பிறகு என்ன என்ன பாஸ் என்ன நீ வையண்டா அது உங்க வேலை இல்லை. அது சரியான கவனமா இருக்கவு. சக ஊழியரோட சண்டை பிடிச்சு அடிவடுத்து அடிச்சு வெறிச்சு குடிச்சு அதுவும் செய்து இந்த ஓமையில சொல்ற மாதிரி அவன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோட புசிச்சு குடிச்சு அவன் கம்பெனியை விட்டு வெளியில இல்லை. அவன் ரெண்டு அந்த குரூப்பிலே கொஞ்சம் இருக்கும் குடிங்க. அவளோட சேர்ந்து குடிச்சு வெறிச்சு கொண்டு எஜமானுக்கு வேலைக்கு போல அவர் வர நாளாக நேரமாமண்டு விளத்தையும் செய்யுது அந்த துன்மாக்க வேலைக்காரன். அதனால கெத்தர் அவனை கட்டோம். அவனுக்கு யாரோட பங்க நியமிப்பான்? மாயக்காரர் என்ற இதான் மாயம் பண்ற. அதாவது அது வெளி வேட வேறிகள். இது கேட்கல ஒரு மாதிரி பஸ் இல்லாட்டி கேவலமா நடக்கிறது. அதால நாங்கள் சில அப்பா வரைக்குல இவ்வளவு செய்திருக்கணும் என்று சொல்லிட்டு போன அவளுக்கு விளங்குறது இல்ல. அப்பாவும் நல்லா படிச்சுதான் வந்திருக்கிறான். அப்ப அளவுக்கு எவ்வளவு முடிஞ்சிருக்கும் ஒரு கணக்கும் அவன் சொல்லி வந்து பார்த்தா போகுதில்லை. என்ன கொடுத்த பயிற்சியில அப்படியே இருக்கு. அப்ப என்ன நடக்கும்? மாயக்காரல் சாணல் சாத்து அப்படி 2-3 தரம் வெளுத்தா அதுக்கு பிறகு பாவி வந்தா வெளுத்துருவான் செத்துருவோம் என்று பயம் இருக்கு. சாத்துன்னு சாத்துனா மேசைக்குள்ள போய் பூரா மேசையை தூக்கி எறிஞ்சு போட்டு வெளுக்க சணல் சாத்து இந்த மாயத்துக்கு அடிச்சாதான் வாழ்க்கையில மாயம் இருக்காது. வெறுட்ட மாட்டாங்க. நம்ம 2-3 கூட்டம் மாட்டுக்கு வெளுக்கிற மாதிரி முதுகும் பின்னாலே எல்லாம் வெஜிடரியல். அது உங்களோட அழைப்பில இருக்க சொல்லி போட்டுதான் போறோம். இந்த வேற வேலை செய்ய சொன்னாங்களா உங்களுடைய அழைப்பு அதே மாதிரி தான். ஆபீஸ்ல நீ வேலைக்கு வந்தியா இத்தனை அடிக்கணும் இதுதான் இருக்கா அடிச்சு முடிச்சுட்டு போ. அதை விட்டு போடுங்க நடிக்காத அடிக்கிற மாதிரி அல்லது வேலை செய்யற மாதிரி படிக்கிற மாதிரி மாயக்கார
அவனை கடினமாய் தண்டிச்சு, தண்டிக்க இல்ல கடினமாய் தண்டிச்சு. அதான் அந்த அடி. ஐயோ அப்பா அப்பா ஐயோ நான் சாக போறேன் அந்த அளவுக்கு தான் அடிக்கிறான். ஏண்டா அதோட தெரியல நீ சாக போறேன்ற வருதுல கவனம். எனக்கு இல்ல ஒரு அப்பா மேடம் அப்படி அடிச்சிருக்க மாட்டிய ஒரு ஆள்ல நான் நம்பலாம் அடிச்சிருக்க. சரி பாலேந்திரா அல்லது பாலேந்திரா அடிச்சு பாலேந்திரா கொண்டு அடிச்சு. நான் வேற எந்த ஒரு அப்பா மேடம் இப்படி அடிக்கல நீங்கள் பிள்ளைகளுக்கு. அதனால ஒரு அம்மா மேரம் அப்படி அடிச்சிருக்க மாட்டேங்க. அப்படி பிரம்பால அந்த ஏமாத்து சுத்து மாத்துகளுக்கு வெளுத்தா தன் சின்ன நிலை அதுகள் 98 97 அவட அவரேஜ் கொண்டு வரும் வீட்டுக்கு. கனிங்க மார்க்ஸ் நாங்களே எடுக்காத மார்க்ஸ் அதுகள் விளங்குதோ. அதான் தமிழ் மீடியத்தில் படிச்சது. அவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கல 96 97 98 அவரேஜ். வெட்டோட மட்டும் மாய்மாலம் இருக்கக்கூடாது, மாயத்தனம் இருக்கக்கூடாது படிப்பில். அப்ப நாமளும் கண்ணை சரியா வச்சிருக்கணும். எல்லா இடமும் செக், எல்லா இடமும் செக், எல்லா இடமும் செக். பிள்ளைகள கைகளில் நாங்கள் போனை கொடுக்கிறேன் இல்ல ஸ்கூல்ல இருந்து வேற அது நான் பார்த்து சொல்லுவேன். நீ இதான் அதுக்கு ஒரு டைம் இருக்கு அவ்வளவு. எல்லாம் பாஸ்வேர்ட் பெரிய மாயம். நாம நித்திரையான நேரத்தில் அவங்க எடுத்து விளையாடுறாங்க. பிள்ளைகளே நாம விளையாடுறதுக்கு நாம விடணும். நாமளே பாஸ்வேர்டை போட்டு விட்டோம்னா விஷயம் ஒன்றும் செய்யல, சத்தம் விடாம இருக்கிறேன். மாய்மாலம் பண்ணுறதுக்கு பெற்றார் சூழ்நிலை அமைச்சு கொடுக்காது. ஆபீஸ்ல நாம முதலாளி என்ற வேலைக்காரர் நம்மள ஏய்க்கிறதுக்கு நாம விடலாம். ஜாக்கிரதையா இருக்க வேணும். ஜாக்கிரதை அதான் அந்த ஜாக்கிரதை. ஜாக்கிரதை. அதனால கவனம். அப்பா அம்மா மேல அந்த அளவுக்கு நீங்கள் அடிக்கல என்றால் அது எங்களுக்கு சில சந்தர்ப்பங்கள் பல சந்தர்ப்பத்தில் தெரியுது. பிள்ளைகள அடி பத்தையிலேயே அடி பத்தாத பிள்ளைகள தெரியுது. கத்தர் சொன்ன வழிமுறையில் பிள்ளை வளர்க்கப்படுவது இல்லை. அதுகள் முரட்டுத்தனமா அதுகள் முரடர் மேரியில நடக்குது. அதுகள் சரியான ஒரு விதமான துஷ்டர் மேரியல்ல அவட பிஹேவியர் நடக்கல இதண்டேக்கல ஒரு விஷயத்தை கையாளேக்கல இல்ல. அதுல சரியான கவனமா இருக்கணும். பெற்ற நாமல் அந்த துன்மாக்கரோட சேர்ந்து வெறிக்கவும் குடிக்கவும் சாப்பிடவும் தலைப்பட்டால் நமக்கு சேர்த்து கடவுள் வெளுப்ப. கவனமா நாம பிள்ளைகள் கவனமா இருக்கணும். இஞ்ச வளர்க்கிறான் இது வேலைகளுக்கு போய்கள அந்த மாய்மாலம் இல்லாம இருக்கு. வீட்டுல தான் முதல் வளர்ப்பு. அதுல கவனம் கவனம். பொம்பளை பிள்ளையிலும் இருக்குது. ஆணில் பாவம் கூட பெண்ணில் பாவம் குறைன்னு பைபிள் ஒரு இடத்துல மனுஷனா பாவம் பாவம் தான். படிக்கலையா பின்பக்கம் தழும்பு வரட்டும், பெற்ற பிதம்பால சாட்டும் பொம்பளை பிள்ளைக்கும். இந்த மொக்குகளை என்னென்று வளர்ந்து கல்யாணம் கட்டி கொடுக்கிறது. அதுல என்னென்று பிள்ளைகள் வளர்க்கும். அதுவே ஒழுங்கா படிக்கல என்னென்று பிறகு அது படிப்பிக்கும். அவனுடைய புருஷன் வேலைக்கு போய்களை இங்க என்ன நடக்கும். அவன் உழைச்சு செலவு பண்ண கொண்டிருக்க வேண்டிய டியூஷனுக்கும் அதுக்கும் இருக்கு. ஒரு மனுஷியா ஒரு ஆள் எடுக்கிறன்னா அதுக்கான ஒரு பெருமதி இருக்குது. அது செலவை புருஷனுக்கு குறைக்கத்தக்க மாதிரி வேலைய வீட்டுல பிள்ளை வளர்ப்புகள் படிப்புகள்ல செய்யணும். இது கட்டி விட்டா மொக்குகளை மார்க்ஸ் இல்லையோ சாத்தோணும். ஏன்னா அப்பா மேல அம்மா மேல அப்படி படிக்கல நீங்கள் இதுல இருக்கிறாக்கள். அதனால உங்களுக்கு அதனுடைய டேஸ்ட் அத வேதம் சொல்றது விளங்குது இல்லை. ஆனா கஷ்டப்படுவியல் ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் அதனுடைய பலனை புசிப்போம். நாம அந்த நேரம் நாம என்ன செய்யணும் மனதில் வேதனைப்படுறது மட்டும்தான் எங்களால் ஆகும். கத்தர் ஏதாவது வார்த்தை வச்சுக்கிறான்னு கேட்டா அதெல்லாம் சொல்றதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சுடாப்பா. அதனால சரியான கவனமா இருக்கும். வேலைக்காரரோ நாம சேர்ந்து நாம பிள்ளைகளோட அவங்களோட மாய்மாலத்தை விளங்காம நடத்திட இயலாது. ஆபீஸ்ல சரியான கவனம். நாம மாய்மாலம் பண்ண இயலாது ஆபீஸ்ல.
அல்லது வயல்ல கடலில மாயத்தன்மை மாயம் இங்க ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி கவனம். இன்னும் ஒரு பாவனாமல் சொன்னாங்க, கீழ்ப்படியாமைக்கும் அடங்குறதுக்கும் எதிராக கலகம் செய்ய வைக்கிறது. அல்ல, கீழ்ப்படிவு அடக்கத்துக்கு எதிராக கலகம் செய்ய வைக்கிறது. சங்கீதம் 2:3 இல்ல, கட்டுகளை அறுத்து கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து ஓடுவோம் என்கிறார்கள். அத கட்டுகளை அறுத்து வேலைக்காரன் சொன்னா அவளுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அவளை சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனால நாம கட்டி வச்சிருப்போம். பிள்ளைகள் சொன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனால கட்டி வச்சிருப்போம். அந்த கட்டுப்பாடுகள் அந்த விதிமுறைகளை உடைக்கிறதுக்கு யோசிக்கிறது, அதுக்கு எல்லாரும் சேர்ந்து உடைக்கிறீங்க. நம்ம பிரேக் த லா, பிரேக் த லா. ஆனா பரலோகத்தில் வீட்டிருந்தவர் என்ன செய்யற? ஐயோ இந்த லூசுகளோட என்ன செய்யற? ஐயோ விளங்குது இல்லை இதுகளுக்கு. அவர் கெக்கட்டம் விட்டு சிரிச்சு போடுற சாகடிப்பன் உங்களை ஊத்தாரியல் விழுந்து நக்குங்களா? இந்த கால நக்க மாட்டியா? சாகடிப்பன். அதாவது அந்த அளவுக்கு நான் எஜமானண்டா, நீங்கள் வேலைக்காரன். அதுல சரியான கவனமா இருக்கணும். அந்த ஆகடியம் ஆண்டவரே இந்த தனக்குள்ள இருக்கிற வேலைக்காரர் இப்படி சேர்ந்து நாமல் எழும்புவோம், நாமல் அடங்க தேவையில்லை, நாமல் உடச்செறிவோம் என்று ஏதாவது அதான் அது ஒரு விதத்தில் இந்த சங்கங்கள் செய்கிற வேலை. நாங்கள் ரயில்வே ஊழியர்கள் பணி நிறுத்தம். ஆசிரியர் சங்கம் ஸ்டாலின் அவர் ஆசிரியர்கள் வேலை நிறுத்தத்தில் குதிக்க போகிறார்கள். அதனால கவனம். இது இந்த கட்டுகளை அறுத்தா கடவுள்லாம் அதை அனுமதிக்கிறார். முதலாவது பிரச்சனை அரசாங்கத்திட்ட வேலைக்கு போனது. ஏன்னா அரசாங்கம் வேலை கொடுக்கறது இல்லை, அதோட வேலை. அதனால நீ போயிட்ட, இனி அவன் சொல்றபடி அவன் சில சம்பளம் இல்லை வேண்டுவான். ஏன்னா 225 பேர் எஸ்டேட் நடத்தி உழைச்சி நமக்கு உங்களுக்கு சம்பளம் தாராங்க இல்லை. அதனால அவன் பட்ஜெட் போடுறதே கடன் பண்ற மாதிரி தான் பட்ஜெட். அதாவது நம்ம வீட்டுல இந்த மாசத்துக்கு நாம வாழ்க்கை நடத்துறதுக்கு சரி ஒரு 10,000 ரூபாய் கொஞ்சம் காண வர மேரட்டையும் மாத்தி வேண்டாம் யோசிச்சு பட்ஜெட் போடுவோமா? இல்ல. ஆனா இந்த அரசாங்கம் பட்ஜெட் போடுறது நமக்கு ஒரு 10,000 மில்லியன் கொஞ்சம் ஒரு துண்டு விடும் தொகையாக வந்துள்ள ஒரு காலத்திலையும் அது நாட்டு நிர்வாகத்துல இருக்கிறதுக்குள்ள செலவு செய்வோம் ஒரு நாளும் யோசிச்சவங்க இல்லை. அப்படிப்பட்ட குட்டையில ஒரு மட்டையிலுக்குள்ள வாழ்ற இந்த சனம் அரசாங்கம் தரணும். அரசாங்கம் தரணும்ல என்ன செய்யும்? அவன் போய் கடன் கேட்பான். கடன் கேட்டா அவன் சொல்லுவான் டெக்ஸ் அடி இதாடி. கடைசியில தண்ட சொந்த மக்களையே கடனுக்களை தள்ளி உழைக்கிற சனத்திட்ட டெக்ஸ கூட எடுத்து அதனுடைய அந்த சனத்தினுடைய சாபங்களையும் பெற்று இப்படி மாறி மாறி இந்த விஷ சக்கரம் சுத்தி கொண்டிருக்கு. இதுக்குள்ள நாமல் சிக்காம கெட்டாவே எங்களை வச்சுக்கிறேன் படிச்சிருக்கிறேன் எல்லாம் போய் தெரியும். சரி நீரை அனுமதிக்கிறேன் அப்ப கொடுக்குறோம். முறையிட்டு அவர் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் அவர் கட்டாயம் அதற்கு தீர்ப்பளிப்பார். ஏன்னா இது நியாயமா உழைச்ச காசுகளையே இப்படி நியாயம் இல்லாம எடுக்க, நியாயம் இல்லாம எங்கிட்ட எடுத்து உழைக்காத சனத்திட்ட கொடுக்கிறார். டாக்டர்மாருக்கும் அரசாங்கத்தில் வேலை செய்கிற எல்லா டீச்சர்மாருக்கும் ஆறு சம்பளம், ஆற்ற சம்பளம் ஆறு. அதில் அது வழங்கினா ஒரு நாளும் அரசாங்கத்துக்கு எதிராக நாம வேலை நிறுத்தத்துல குதிக்க மாட்டோம். ஏண்டா அவனே பிச்சு எடுத்து தான் தருவணும்ன்றது நீ யோசிச்ச அப்புறம் என்ன ஒரு மானம் யோசம் தான் அந்த வேலை என்ன விலைப்பட நீ ஏதாவது உழைச்சி சாப்பிட்றதுக்கு யோசிச்சிருக்க வேணாம். அதெல்லாம் நாங்கள் சொல்றோம். இன்றைக்கு வரைக்கும் படிச்சது பிரைவேட் ஸ்கூல்ல, வேலை செய்ததும் பிரைவேட் தான். கடவுள் இப்படிப்பட்ட இதுகளுக்கு எங்களை போக முடியல. ஏதோ அந்த காலத்துல சத்தியம் தெரியலையோ நான் கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் அதை அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ண வச்சுட்டேன். அரசாங்க பள்ளிக்கூடம் நடத்துறதே விட அயல சில இப்ப அதுக்காக நாங்கள் அரசாங்க பள்ளிக்கூடமே போக வேண்டாம் என்று நாங்கள் சொல்ல இல்லை. சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு கள்ளனிட்ட இருந்து கொஞ்சம் சொத்தையாவது நாம
புடுங்கி வச்சிருக்கிறது நம்மட சொத்தை காக்கிறதுக்கு அவன் களவெடுக்கிறதுக்கு கொஞ்சத்தை கொடுத்தே ஆகணும்டா இன்னும் செய்யலாம். கணக்கிய காக்கிறது கொஞ்சத்தை கொடுத்துட வேண்டியதான் இல்ல. அப்படிப்பட்ட சில இக்கட்டான சூழ்நிலைகள்ல நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் அல்லது என்ன செய்யறது இனிமேல் என்ன செய்யறதுன்ற நிலையில அப்படி போறோம். ஆனா இதே பெற்றார் பிள்ளைகள் ஒழுங்கா கவனமா வளர்த்து படிக்கிறத கவனமா இருந்தா புரியுது அரசாங்கத்துல போய் நிற்கும். அதுல சரியான அதுல அவர் இப்படிப்பட்ட அந்த அரசாங்கங்கள் அல்லது இப்படிப்பட்ட அந்த மக்கள்லாம் கடைசியில எல்லாரும் சேர்ந்து அல்ல தாவீதோட எங்களுக்கு எந்த பங்கும் இல்ல பாகமும் இல்ல. ஓ இஸ்ரவேலே உண்ட உண்ட வேலையை பார்த்துக்கொள்ள இனிமேல் என்ற ஆண்டவர் என்ன சொன்ன அந்த சேபாட தலைய அறுத்து தாமுதல் அப்படி சொன்னவன். சேபாட தலை வேணும் உங்களுக்கு. தாவீதே உன்னோட பங்கும் இல்ல பாகம் இல்லைன்னு கதை கவனிக்கட்ட நாமல் விரும்பியோ விரும்பாமலோ ஒன்றுக்குள்ள போயிட்டோம். இந்த வேலைக்கு கீழே அது அரசாங்கமாயும் இருக்கலாம். போனா அவனுக்கு எதிராக கிளந்தெழும்பேரா அவர்கள் தரையில கொள்ளு அவன் எங்க அவனே பிச்சை எடுத்து கொண்டு திரிகிறான். எங்களுக்கு நிலுவையான சம்பளங்கள் உண்டு என்ன அவனை நீ காசு அடிச்சு தரட்ட அவனுக்கு காசு அடிச்சு தந்தா இருக்கிற சாமான எல்லாம் பொருளாதார விழுமென்று தெரியும் உனக்கு அந்த மூளையும் இல்லை. ஐயோ ஒத்துக்கொண்ட ஆமா அவனால கரையிலும் உனக்கு தெரியுமோ என்ன அவர் என்ன 225 பேருமே என்ன பெரிய வேர்ல்ட் கிளாஸ் பிசினஸ் பீப்புள் உனக்கு சம்பளம் தரத்துக்கு. அதனால வேத முறைகள் கவனிச்சிருக்க வேணும். வேத முறைகள் கவனிச்சிருக்க வேணும். ராணுவத்துக்கு கூட சம்பளம் ராணுவத்தில் அதுதான் பெரிய செலவிடம். தாவீதாக்கள் செய்த மாதிரி ஏய் 11 மாசம் நீங்கள் உழையும் கூட கூட 1 மாசம் நான் தரேன் சம்பளம் அவ்வளவுதான். அந்த ரொட்டேஷன்ல எல்லாம் வேலை செய்யுங்க முடிஞ்சு போச்சு. 12 மாசம் மட்டும்தான் சம்பளம். மிச்சம் 11 மாசம் எத்தனை ஆயிரம் எத்தனை கோடிக்கணக்கா செலவில்லை. வரி குறையும். இது வச்சிருக்கிறது இல்ல. அவன் பெரும் படை வீரர் இப்பொழுது மீன் வியாபாரம் செய்கிறார். இதை மட்டும் எடுத்து பேப்பர்காரன் போடு மீன் வியாபாரம் செய்தா என்ன அதான் செய்ய வேணும். கடைசியில உண்மையில அதான் செய்திருக்கணும். அவன் கடல் தொழில்காரன் அவர் அதைத்தானே செய்திருக்கவர். சரி வேலைக்கு வந்தாங்க நீ போறன்னு சொல்லி கூப்பிட்டா போர் முடிச்சப்பறம் தட்டை வேலைக்கு போனாங்க. அதையே ஒரு பெரும் வீரனாக திகழ்ந்தவர் இப்பொழுது மீன் வியாபாரம் செய்கிறார். இதற்கு இப்படிதான் நம்முடைய ஆக்களோட மண்டை இருக்கு. இந்த பேப்பர்காரன் ஐயோ இந்த மாதிரியான ஒரு கெட்டு குட்டிச்சோரான கேடுகட்ட இனத்தினுடைய நாமல் ஒளிகளை போல பிரகாசிக்கணும்டா நாமல் இந்த ஆட்களோட கூட்டு சேருகிறார். எங்களுக்கு வேலைதாரவனுக்கு எதிராக எழும்புறதுக்கு அதுல நாம கவனமா இருக்கவே அல்ல. சோ இந்த மாதிரி இந்த விஷயங்களை நாம கவனிக்கணும். இதை விட நாம சொல்லக்கூடிய இன்னும் ஒரு விஷயம் நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். சக ஊழியர்கள் யாராவது திருமணம் செய்கிறது என்று சொன்னா அந்த ஊழியர்கள் திருமணம் செய்யறது அது எஜமானுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். அது ஒரு கடமையா நாம பார்த்து நாம அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வேலைக்கு வந்து போட்டு வேலையில் இந்த 2 பேர் ஜம்மனி ஓடிச்சினமாமண்டா அது இன்னும் எவ்வளவு பெரிய பிரச்சனை எஜமானுக்கு அல்ல. அப்ப அது குறிப்பாக கனடங்கள்ல இந்த எல்லா இடமும் இருக்குது. எல்லா இடத்துலயும் இருக்குது. சில இடங்கள்ல அதிகமான ஊழியப்பட இருக்கிற இடத்துல அதாவது பெட்டபடியில் அதிகமா வேலை செய்யற கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி அது நிறைய பேர் அது 2000 3000 பேர் வேலை செய்யறதுல அதனுடைய ரேட் கொஞ்சம் கூடவா இருக்க போகுது. மற்றபடி பேங்குகளோ இதுகளோ எல்லா இடத்துலயும் இது இருக்கு. கொஞ்சம் பேர் டீசெண்டா வேலை செய்யறதோ டீசெண்டா எல்லா இடத்துலயும் இது பாவம் அதனால நாம சரியான கவனமா இருக்க வேணும். அங்க வந்து நீ அங்க உனக்கு வயசு வந்திருக்குது உனக்கு சரின்னு சொன்னா அதை நீ அறிவிக்கவும் நாங்க கல்யாணம் செய்ய போறோம் இது என்ன போறோம் என்று சொல்லி முறையாக லீவ் எடுத்து போறதை பற்றி நாங்கள் கலைச்சிருந்தாங்க. ஆனா அதை விட்டு போட்டு நாங்கள் சொந்த விருப்பத்தில் நாம கல்யாணம் செய்ய வழிகிட்டு அவங்களுக்கு அறிவிக்கலைன்னா அது பாவம். அதுவும் ஒரு பிழையான முன் உதாரணங்களை கெட்ட ஒரு உதாரணங்களை கொடுக்குது மற்றையாக்களுக்கு. சில வழியில கிரிட்டிக்கலான ஆட்கள் அப்படி செய்த உடனே அந்த அவன் ஒரு 2-3 நாள் அல்ல 1 மாசத்துக்கு வேலை ஆடும். அங்க அந்த ஆள் இல்லாம என்ன கொண்டு போறது வேலைய. ஆனா போனையாக்களை காணல கலைஞர் 2 ஓடி போச்சுதாமா எங்கன்னு தெரியாதாமா. எத்தனை தரம் அப்படி பாடுபட்டோம் நாங்கள் அந்த டிஷர்ட்ல சேர்க்கறதுக்கு சட்டியா இன்வெஸ்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணி எடுத்த ஆக்கள். அதனால நாம சரியான கவனமா இருக்கணும். இப்ப இதுல வந்து சரி
நியாயமா திருமணம் செய்யாத 2 பேர் இப்படி செய்து கொண்டு போயிட்டு கல்யாணம் ஓடி போயிட்டு என்று சொல்றது பிரச்சனையும் பாவம் என்று சொல்றோம். இல்ல கல்யாணம் செய்த 2 பேர் அசுத்தமா நடக்கிறதுக்கு வெளிக்கிட்டா அது அந்த தகவல் அந்த கதை வெளியில போகல அது எவ்வளவு இன்னும் எஜமானுடைய பேருக்கு களங்கம், அது அவமானம், அது எவ்வளவு ஒரு அதிகமா கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அப்ப சில வேலை ஹாஸ்பிட்டல்ல அங்க பணியாளர்கள் வேலை செய்ய அவ இரவு பகல் பணி அங்க நடந்து வந்திருக்கு. அப்ப அப்படிப்பட்ட இரவு பகல் நடக்கிற பணிகள் அல்லது பகல் மட்டும்தான் பணிகள் என்றா கூட இந்த மாதிரி அசுத்தமான நடவடிக்கைகளுக்கு அங்க கெட்ட மனம்தான் தேவையை தவிர டைம் இல்லை அவசியம். அதனால பல சந்தர்ப்பங்கள் நாங்கள் பார்த்தோம். இந்த இவங்களுக்கு ஏதாவது குற்றச்சாட்டுகள் இந்த நர்ஸ்மேர் அங்க இருக்கிற கீழ்மட்ட பணியாளர்களுடைய ஊத்த வேலைகள் அங்க நடக்கிற பாலியல் அசுத்தங்களை பற்றி நிறைய அசுத்தம் கேள்விப்படுறோம். அது கையும் களவமா அல்லது சரியான விதத்தில் அதை பிடிச்சு பப்ளிக்ல வேணும் சொல்ற மாதிரி தண்டிச்சாதான் அந்த பாவங்கள் அடங்கு. திருமணம் செய்து யாக்கள் வேணும் சொல்லுது அப்படிப்பட்ட யாக்களை கொல்லண்டு 2 பேரை கொல்ல அப்படி கப்சிப்பா எல்லா நரம்புனாலும் அடங்கி போயிடும். ஆனா இது என்ன நாங்கள் என்ன செய்ய எல்லாருக்கும் பின்னால ஸ்பை வச்சு கொண்டா திரிகிறது என்ன இஸ்ரவேலில் ஆண்டு உண்ட மகளோட வேசியா இருக்கக்கூடாது ஆண்டு என்ன ஸ்பை வச்சு கொண்டா திரிஞ்சாங்க. அந்த கடவுள் பயத்தோட வீட்டுல வளர்க்கப்படுற வளர்ப்பு இது கல்யாணம் செய்த பிறகு இது ஆபீஸ்கள்லையும் சில நடக்குது. ஆபீஸ்ல சில பேருக்கு ஏனப்பா சில வேலையில காணையில என்ன அந்த ஆளுக்கு பின்னுக்கு சேர்ந்து மேனேஜர் நல்லா இவங்க செய்தாக்கள ஏதோ ஒரு பொம்பளை பிரச்சனை போல இருக்கு, அதில் முடிஞ்சு போச்சு. அப்ப அவங்க ஆபீஸ்ல வைக்கிறாங்களா ஆப்பு உனக்கு ப்ரமோஷன் அப்போ எங்களை பேரை கெடுத்த அப்புறம் எனக்கு நீயும் செய்யிருப்பா நீ இது ஒன்னும் செய்யலாம் அது உண்ட இஷ்டம் நீ சொல்லலாமா உனக்கு ஒரு விதத்துல அதை பனிஷ் பண்ணினாத்தான் தெரியும் அங்க அந்த அந்த அசுத்தமான கற்பில்லாத நடக்கையாக்கள் இங்க வரவேற்கப்பட இல்லை என்று வரவேற்கப்பட இல்லை அதுல நாங்கள் சில விஷயங்களை உரிய ஆட்கள்கிட்ட சொல்லுறதுல அது ரகசியம் காக்க இயலாது அதுகள் எல்லாம் இல்ல அப்படி செய்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு முக்கியமான ஜிஎம்ஏ மாத்துறாங்க எங்களுடைய கம்மல்ல அது சொன்னதுன்னா இந்த அப்ப அப்படி விஷயங்களை சொல்ல அவன் மாதிரி ஊழியர் நீங்க வச்ச ஊழியர் தானே அது கீழ் மட்ட ஊழியக்காரர்களோட அப்படி அசுத்தமா நடக்கவளைய கல்யாணம் செய்து இதெல்லாம் சரியில்லை. அப்ப சொன்னையோட உடனே மாத்தினாங்க. ஆனா அதால வரக்கூடிய விளைவுகளை நாம கத்திருக்காத்தனை அதுல செய்யறோம். நாங்களே இங்க அவரை பொருள் சொல்லி கொடுக்கிறோம் என்று சொல்ல இல்ல. இது கம்பெனிக்கு வெளியில போயிடல நாம முகம் கொடு கவர்மெண்ட் சார் ஐயோ அப்படியா கிட்டடியில பேப்பர் கிட்டடியா போனது கவர்மெண்ட்ஸ்ல பிறந்த ஒரு நாள் சிசுவை கண்டெடுத்தார்கள் என்றெல்லாம் வரைக்கல எவ்வளவு ஒரு படம் அங்க நட்பேர் கெடுக்குது நட்பேர் கெடுக்கு. அப்ப கவர்மெண்ட்ஸுக்கு போனா வேசையாட்டம் தான் அப்ப ஆடுவீர்கள். அப்ப இப்படித்தான் அங்க நடக்குது. இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்த கடைசியில் எஜமானுக்கு வருமானமும் இல்லை அவ்வளவு நஷ்டம். நாங்கள் போட்டார் எத்தனை $1,000,000 $1,000,000 இது ஒரு பெரிய ஒரு ஊத்த வாழ்க்கை. நம்ம எப்படி நாங்கள் இப்ப பப்ளிக்ல அவர்களுக்கு சவுக்கடி கொடுக்கிறோமோ அது தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வேதபூர்வமாக சாக்கொல்லப்பட்டா இது நிற்கும் என்று அந்த மாதிரி சொல்றது அந்த காலத்திலே. அது இப்பயும் இருக்குது. அதுல பாவம் சாகலே பாவம் இருந்து கொண்டு பேயும் சாகலே. அதுல நாம கவனமா இருக்கணும். அந்த ஆபீஸ் டைம்ல ஆபீஸுகள்ல இந்த அசுத்தமான நடவடிக்கைகள் அசுத்த விஷயங்கள் இதுகளால ஈடுபட்டு அதால பாஸுக்கு எஜமான்களுக்கு அதால நட்டம் பெற விதத்துல நாம அதுகளை ஆக்கல்ல நோட் பண்ணி அதை சரியாக தேவையான சந்தர்ப்பத்தில் அதை நாங்கள் சொல்லலாம். சில சந்தர்ப்பத்தில் நாம அவர்கள் காதலிக்கிறீனாமாம் லவ் பண்றீனாமாம் என்றதெல்லாம் போய் சொல்ல விட அவங்க இருக்கிற வேலைக்கு இதை பார்த்து நாம சில விஷயங்கள் நாம அதுக்கு பொறுப்பா இருக்க அவட போஸ்ட் மேரிட்ட சொல்லி அந்த விஷயங்களை கையாளுறதுக்கு கூட நாம போய் முங்க நுழைஜாத செய்ய வேணும் என்ற உன்னை யார் அதுக்கு அதிகாரியா வச்சேன்னு கேட்பேன். நீங்க என்ன இந்த கம்பெனியில என்ன ஒழுக்கம் பார்க்கிற ஆபீசர்
அப்படி இல்லை. அப்ப அதுக்குரிய ஆள்கிட்ட சொல்லி அந்த விஷயங்களை செய்யணும். அதுல கனபே நிறைய பணியாளர்கள் அவர்கள் ஏற்கனவே அந்த அந்த அவர்களுடைய நிலைமைகள் அவர்கள் எதுவும் ஒளிச்சு மறைச்சு செய்யலாம் என்ற யோசனைகள் நிறைய சந்தர்ப்பங்கள் அமைகிறபடியால் இப்படிப்பட்ட விடயங்களுக்கு ஈடுபடுறதுக்கு முடியும். அதனால அதுவும் சரியான கேர்ஃபுல்லா அந்த விஷயத்துல நாம் இருக்கணும். ஒருவரை ஒருவர் நாம உண்மை உள்ளவர்களாக ஊக்கப்படுத்த வேணுமே தவிர நாங்கள் எஜமானுக்கு நட்டம் பெற விதத்தில் அசுத்தத்துக்கு ஊக்கப்படுத்த இயலாது. கெட்டராமே இந்த சத்தியங்களை நாமல் விளங்கவும் அல்ல, வேசி கல்லற கெத்தர் அல்ல நியாயம் தீர்ப்பார் என்றதை விளங்கி நாங்கள் கவனமாக மனுஷர்களை சொல்லல, கம்பெனி பாஸ் ஆக்களை இதை கண்ணும் காணாம விட்டு இருக்கலாம். ஆனா வேசி கல்லற கெத்தர் தீர்ப்பார். அதை நாம விளங்கி அவளுக்கு அதை சொல்லி நாங்கள் தொடர்ந்தும் கர்த்தருக்கு முன்பாக உண்மை முத்தமாவால தேவனங்களை நடத்துவாராக. ஆமென், ஆமென்.